So microprocessor and microcontroller laboratories. In this video we are going to see the sixth experiment, counters and time delays. So the aim to write an assembly language program in 8086 for counters and time delays. So this is the MASM software run. So first counter program. So this is 8-bit binary values. So this is the number of ones, number of zeros. So we count. So we MASM software programs write so we 3 segments. So one is data segment, so another stack segment, so then final code segment. So data segments data values initialize then code segment code so stack values operate so stack segment declare so ஒரு variable declare so அது message எடுத்துக்கிறோம். So next the type db ங்கிறது யூஸ் பண்றோம். So அதோட size byte ல இருக்கும் அப்படிங்கறத represent பண்றோம். So ஒரு 8-bit values அப்படிங்கறத byte ல represent பண்றோம். So இதே பார்த்தோம் அப்படினா so dw ன்னு represent பண்ணிருந்தாங்க அப்படினா so அது 16-bit values. So ஒரு word values நமக்கு represent பண்றோம் அப்படிங்கறது மீனிங் இருக்கும். So இது நமக்கு அதோட values பார்த்தோம்னா so string நம்ம இங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம். So அந்த array so நமக்கு strings நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். Then data ends. So நம்ம data data segment end ஆகுது. Then code segment. Code segment நமக்கு CS code அப்படிங்கறத நம்ம assume பண்ணிக்கணும். So DS ங்கிறது data அப்படிங்கறத assume பண்ணிக்கறாங்க. So code segment நமக்கு இங்க ஸ்டார்ட் ஆகுது. So startங்கிற லேபிள்ல நமக்கு code segment ஸ்டார்ட் ஆகுது. So இனிஷியலா நம்ம என்ன டேட்டாஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோமோ so அந்த டேட்டா வேரியபிள்ஸ் நம்ம AX க்கு நம்ம மூவ் பண்ணிக்கிறோம். So AX ல இருக்கிற வேல்யூஸ் பார்த்தோம்னா நம்ம DS க்கு நம்ம மூவ் பண்ணிக்கணும். Then AL, so A register lower 8 bits நம்ம ஒரு 8-bit binary values நம்ம input கொடுக்கிறோம். So BL நமக்கு 0 ங்கற initialize பண்ணிக்கிறோம். So நம்ம எத்தனை bits நம்ம data process பண்றோம் அப்படிங்கறதுக்காக so கவுண்ட் பண்றதுக்காக CL registerல நம்ம 08 அப்படிங்கற values ஸ்டோர் பண்ணிக்கிறோம். So 8 bitங்கும்போது நமக்கு 8 bit. So 16-bit values நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். So AX registerல 16-bit values யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படினா so CL ஓட values 16 equivalent hexadecimal values நம்ம அதல யூஸ் பண்ணிருப்போம். So the DL values 0 ங்கறத இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். Then upங்கற லேபிள்ல நமக்கு கோடிங் நமக்கு இருக்குது. First instruction பார்த்தோம் அப்படினா rotate left. So rotate leftல நமக்கு AL register நமக்கு left side எவ்வளவு values rotate பண்றோம் அப்படினு பார்த்தோம்னா 1 values நம்ம rotate பண்றோம். So rotate பண்ணும்போது நமக்கு ஒரு carry வந்துச்சு. So அதாவது நமக்கு அந்த bit நமக்கு வெளிய போகும்போது so carry flag set ஆச்சு அப்படினா so அது நமக்கு 1 இருக்கு அப்படிங்கறது மீனிங். So அந்த வேல்யூ 1 ன்னு இருந்துச்சு அப்படினா so அந்த பிட் 1 அப்படிங்கற பிட்டா இருந்துச்சு அப்படினா நமக்கு carry ஒன்னு செட் ஆகும். So 8 பிட்ல பார்த்தோம் அப்படினா so இது 8 பிட் வேல்யூஸ். So இத நம்ம லெஃப்ட் மூவ் பண்றோம் அப்படிங்கும்போது so நமக்கு இந்த லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்ட் பிட் நமக்கு 1 ன்னு இருக்கு. So அப்ப இது நமக்கு லெஃப்ட் சைடு மூவ் ஆகும்போது so இதுக்கு அப்புறம் வெளியே தான் வரும். So அப்ப அது நமக்கு carry flag நமக்கு செட் ஆகும். So அப்ப அது carry ஆச்சு அப்படினா so jump to 1, jump carry to 1. So 1 ங்கற லொகேஷன்ல பார்த்தோம்னா நமக்கு DL ங்கற ரெஜிஸ்டர் நமக்கு இன்கிரிமென்ட் ஆகுது. So அந்த DL ரெஜிஸ்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படி so DL 0 ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். So இது நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்றதுக்கு DL ரெஜிஸ்டர் யூஸ் பண்றோம். So அப்படி இல்ல so நமக்கு carry செட் ஆகல அப்படினா so நமக்கு பிட் 0 இருக்கு அப்படின அர்த்தம். So அப்ப நம்ம BL ரெஜிஸ்டர் நம்ம இன்கிரிமென்ட் பண்றோம். So BL increment பண்ணிட்டு so நம்ம நெக்ஸ்ட்ங்கற லேபிளுக்கு நம்ம ஜம்ப் பண்றோம். So நெக்ஸ்ட்ல பார்த்தோம் அப்படினா CL நம்ம டிக்ரிமென்ட் பண்றோம். So அதாவது ஒரு பிட் நம்ம process பண்ணிட்டோம். So இப்ப 8 ங்கிறது நமக்கு 7 ன்னு டிக்ரிமென்ட் ஆகுது. Then jump non-zero to up. So நமக்கு அந்த CL values நமக்கு non-zero values இருந்துச்சு அப்படினா so திரும்ப நம்ம அது ஒரு values நம்ம லெஃப்ட் மூவ் பண்றோம். So then அந்த பிட் மூவ் பண்ண பிட் வெளிய வந்த பிட் நமக்கு 1 or 0 வாங்கறத நம்ம டிசைட் பண்றோம். அகைன் CL values டிக்ரிமென்ட் பண்றோம். So இந்த லூப் நமக்கு கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். So இது வரைக்கும் பார்த்தோம் அப்படினா so CL நமக்கு 0 0 ன்னு வர வரைக்கும் இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். Then so 0 ன்னு வந்துட்டு அப்படினா நமக்கு நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். So இந்த DL values நமக்கு BH ல ஸ்டோர் பண்றோம். So ஆல்ரெடி BL ல நமக்கு எத்தனை 0 values நமக்கு இருக்கு அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கும். So அதே ரெஜிஸ்டர்ல ஹையர் ஆர்டர் பிட்ல நமக்கு எத்தனை ஒன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஸ்டோர் பண்றோம். So LEA DX, message. So அதாவது நமக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன நடக்குன்னு பார்த்தோம் அப்படினா
ஸோ இந்த ஸ்ட்ரிங் வேல்யூஸ் ஸோ அதோட எஃபெக்டிவ் அட்ரஸ் வந்து நம்ம டிஎக்ஸ் ரெஜிஸ்டருக்கு வந்து நமக்கு லோட் ஆகும். So then move AH,09H interrupt 21. So இந்த interrupt 21 பார்த்தோம்னா நமக்கு அந்த disk operating system. So DOS ஓட interrupt systems அது. ஸோ நம்ம AH வேல்யூஸில் வந்து நம்ம AH ரெஜிஸ்டரில் என்ன வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்து நமக்கு அந்த இன்டரப்ட் வந்து ஒரு சில ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே வந்து நமக்கு 09 வச்சுருக்கும் போது ஸோ நமக்கு இந்த டிஎக்ஸ் ரெஜிஸ்டரில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து நமக்கு இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனுமே யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம மெசேஜில் வந்து நம்ம என்ன வேல்யூஸ் வச்சுருக்கோமோ ஸோ அது வந்து நமக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது ஸோ மெசேஜில் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஸ்பிளே ஆகி முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிஎல் வேல்யூஸ். ஸோ பிஎல் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வேல்யூஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு டிஎலுக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ டிஎலுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஸோ அது கூட வந்து நம்ம 30H ஆட் பண்ணுறோம். ஸோ 30H வந்து நமக்கு எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் வந்து நமக்கு ஆஸ்கி கேரக்டர்ஸை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வந்து ஸோ அந்த 30H வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த சிங்கிள் பிட் வேல்யூஸை நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஸோ இந்த 02 டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஏஹெச்சில் வந்து 02ங்கிற வேல்யூஸ் செட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து நமக்கு இன்டரப்ட் 21 வந்து நம்ம கால் பண்ணுறோம். தென் அகெயின் ஸோ நம்ம ஆம்பர்சன்ட் சிம்பிள் மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கும். ஸோ நமக்கு 02ங்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஜீரோஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஸோ அடுத்து 1ஓட வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ 1ஓட வேல்யூஸ் வந்து நமக்கு பிஹெச் ரெஜிஸ்டரில் இருக்குது. ஸோ இந்த இன்டரப்ட் கால் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா டி ரெஜிஸ்டரில் என்ன வேல்யூஸ் இருக்குதோ அதுதான் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அப்போ வந்து நமக்கு 1 வேல்யூஸ் வந்து நமக்கு பிஹெச்சில் இருக்குது. ஸோ பி ரெஜிஸ்டரில் ஹையர் ஆர்டர் 8 பிட்டில் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஒன்ஸோட வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நமக்கு டிஎலுக்கு நம்ம மூவ் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் அது கூட வந்து நம்ம ஆஸ்கி கேரக்டர்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக வந்து நமக்கு 30H வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு அந்த டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஏஹெச் ரெஜிஸ்டரில் வந்து நம்ம 02ங்கிற வேல்யூ செட் பண்ணிட்டு இன்டரப்ட் 21 வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு ஒரு ப்ரோக்ராம் எண்ட் ஆகுது அப்படிங்கும்போது ஸோ அதை டினோட் பண்ணுறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஏஹெச்சில் வந்து நம்ம 4CHங்கிற வேல்யூஸ். ஸோ 4Cங்கிற வேல்யூஸ் ஸோ ஹெச்ங்கிறத நம்ம ஹெக்ஸாடெசிமலை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஸோ இப்போ ஏஹெச் ரெஜிஸ்டரில் 4Cங்கிற வேல்யூ மூவ் பண்ணிவிட்டு இன்டரப்ட் 21 கால் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த இன்டரப்ட் வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ நம்ம கோட் செக்மெண்ட் வந்து முடியுது. ஸோ அதேமாரி வந்து ஸ்டார்ட்டுங்கிற லேபிளும் வந்து நமக்கு இங்கே எண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட எக்ஸிக்யூஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கவுண்டருக்குரிய ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ FIN ஸோ இந்த நேமில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ FIN.asmங்கிற ஃபைலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஸோ கம்பைல் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு எந்த எரர்ஸுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து லிங்க் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ நமக்கு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் வந்து ஸோ நமக்கு அதுக்குரிய மிஷின் லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நமக்கு ஆப்ஜெக்ட் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ எந்த அட்ரஸ்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த கோடிங்கோட ஆர்ஜின் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம G ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து நம்ம அந்த அட்ரஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நார்மலாக ஜிங்கிற கோ இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்து ஸோ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 zeros இருக்குது. ஸோ அது மாதிரி 6 ones வந்து நமக்கு இருக்குது. சப்போஸ் இதோட வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு 4 zeros 4 ones இருக்குது. ஸோ வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது ஸோ இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம குவிட் ஆகணும் அப்படின்னா Q கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து குவிட் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ திரும்ப வந்து நம்ம டீபக் பண்ணுறோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறோம். G கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு இப்போ அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து நமக்கு 4
and 4. ஸோ அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிலே ப்ரோக்ராம். ஸோ இது வந்து நம்ம மாடலுங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு மாடல் ஸ்மால் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நமக்கு வந்து மெமரி மாடல் வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஸ்மால் மெமரி மாடல் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதாவது இதில் எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா செக்மெண்ட். ஸோ டேட்டா செக்மெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூஸ் வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து மெசேஜ் இன், இன்னொன்று வந்து மெசேஜ். ஸோ இதோட டேட்டா டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா பைட்ஸில் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்டர், டிலே, டியூரேஷன். ஸோ தென் மெசேஜ் 1 பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்ஸுமே வந்து நம்ம வந்து மெசேஜ் இன், மெசேஜ் 1ல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தென் வந்து டிலே டைம் அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு டேட்டா டைப் பார்த்தோம் அப்படின்னா வேர்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதாவது வேர்டுங்கிறது நம்ம 16 பைட், ஸோ 16 பிட் வேல்யூஸ். ஸோ நமக்கு வந்து இங்கே 0000Hங்கிறது வந்து நமக்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் கோட் செக்மெண்ட். ஸோ கோட் செக்மெண்ட்டில் வந்து ஸோ இங்கே தான் நம்ம கோட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டேட்டா வந்து நம்ம டிஎக்ஸ் ரெஜிஸ்டர் வந்து லோட் பண்ணுறாங்க. தென் டிஎக்ஸ் ரெஜிஸ்டர் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ் ரெஜிஸ்டருக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ தென் எல்இஏ டிஎக்ஸ் கமா மெசேஜ். ஸோ லோட் எஃபெக்டிவ் அட்ரஸ். இந்த மெசேஜ் இன்னோட அட்ரஸ் வந்து நம்ம டிஎக்ஸ் ரெஜிஸ்டர் வந்து நம்ம லோட் பண்ணுறோம். ஸோ லோட் பண்ணிவிட்டு ஸோ இதை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து ஸோ இன்டரப்ட் 21 வந்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா ஸோ இன்டரப்ட் 21 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏஹெச் ரெஜிஸ்டரில் என்ன வேல்யூஸ் இருக்குதோ ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ஸோ ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நமக்கு இங்கே வந்து 09H அப்படிங்கும்போது ஸோ நமக்கு டிஎக்ஸ் ரெஜிஸ்டரில் என்ன வேல்யூ இருக்குதோ ஸோ அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். தென் இன்1ங்கிற லேபிள். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஹெச் ரெஜிஸ்டரில் வந்து ஃபஸ்ட்டு 01ங்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு லோட் பண்ணுறோம். ஸோ லோட் பண்ணிட்டு தான் நமக்கு இன்டரப்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 01ங்கிற வேல்யூஸ் நம்ம ஏஹெச் ரெஜிஸ்டரில் வச்சு நம்ம இன்டரப்ட் 21 கால் பண்ணோம் அப்படின்னா ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இன்புட் வந்து நமக்கு கெட் பண்ணும். ஸோ நம்ம இதில் வந்து மெசேஜில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா என்டர் த டிலே டியூரேஷன். ஸோ டிலே டியூரேஷன் வந்து நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஏஹெச்சில் 01 அப்படிங்கிற வேல்யூஸ் வச்சு நம்ம இன்டரப்ட் 21 கால் பண்ணோம் அப்படின்னா இன்புட் வந்து நமக்கு வாங்கும். ஸோ சிங்கிள் வேல்யூஸ் தான் சிங்கிள் டிஜிட் தான் வந்து நமக்கு இன்புட்டாக வாங்கும். ஸோ பட் ஆனால் இங்கே பார்த்தோம்னா 0 to 50 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 2 டிஜிட் வேல்யூஸ் நமக்கு இன்புட்டாக வாங்குகிறோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லூப்பில் வந்து நம்ம வந்து இன்புட் வந்து வாங்கியிருப்போம். ஸோ இதில் பார்த்தோம்னா லூப் டு IN1. ஸோ செகண்ட் டைம் வந்து நமக்கு இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம வாங்கியிருக்கிற இன்புட் வந்து 0DH இருந்துச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டுங்கிற லொக்கேஷனுக்கு வந்து நமக்கு வந்து ஜம்ப் ஆகணும். ஸோ அது வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இல்லை அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்கின வேல்யூஸை வந்து நம்ம ஆஸ்கி கேரக்டர்ஸ்க்கு வந்து ஆஸ்கி கேரக்டர்ஸில் வந்து நமக்கு இருக்கும். ஸோ நார்மலாக வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் வந்து ஆஸ்கி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம 30H கூட வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ 30ங்கிற ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் கூட வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம வாங்குற இன்புட் வந்து நமக்கு ஆஸ்கி கேரக்டராக இருக்கும். ஸோ அதான் நம்ம ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த வேல்யூஸ் வந்து 30 வந்து நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதான் நம்ம டிஎல் ரெஜிஸ்டருக்கு வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ மூவ் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு அந்த வேல்யூஸ் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 0A வேல்யூஸ் கூட வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ இப்போ அதோட வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 7 ரெஜிஸ்டரில் வந்து நம்ம ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது வந்து நமக்கு BXக்கு வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ மூவ் பண்ணிவிட்டு ஸோ அதோட வந்து நமக்கு 0FF வந்து நம்ம AND ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு அதோட டிலே வேல்யூஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணி வாங்குறது தான். ஸோ அது 16 பிட் வேல்யூஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ தென் வந்து ஸோ நமக்கு வந்து ஒரு டிஜிட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட் தான் வாங்கியிருக்கிறோம். ஸோ அதை வந்து நமக்கு ஆஸ்கியிலேருந்து ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணி ஸோ இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து நமக்கு ஹையர் ஆர்டர் 8 பீட்ஸில் வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்குரிய ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து நமக்கு இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நமக்கு அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு டிலே டைம் வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ தென் லூப் வந்து நமக்கு திரும்ப வந்து நமக்கு நடக்குது. ஸோ நடக்கும்போது ஸோ செகண்ட் பிட் வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ செகண்ட் பிட் வந்து நம்ம 0DH வேல்யூஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது கம்பேர் பண்ணுறோம். ஸோ நமக்கு செகண்ட் பிட் வந்து நமக்கு 0DH வேல்யூஸ் இருக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம இன்புட்டாக வாங்கிட்டு ஸோ அதையும் வந்து நமக்கு வந்து லோவர் ஆர்டர் பிட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க.
ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு ஸோ திரும்ப தேர்ட் பீட் வரும்போது நமக்கு அது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட்டுக்கு வந்து நமக்கு ஜம்ப் ஆயிரும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம டிலே டைம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட வேல்யூஸ் நம்ம சிஎக்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஎல் ரெஜிஸ்டரில் வந்து நம்ம 10ங்கிற வேல்யூஸ் வந்து நம்ம மூவ் பண்ணுறாங்க. ஸோ மூவ் பண்ணிவிட்டு தென் அகெயின் நம்ம வந்து இன்புட் வாங்குறதுக்கான ஸோ ஏஎல் வந்து நம்ம 0 to H இன்டரப்ட் 21 வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஸோ கால் பண்ண பிறகு ஸோ நமக்கு அந்த மெசேஜ் ஒன் வந்து நமக்கு எஸ்ஐ ரெஜிஸ்டர் வந்து நம்ம லோட் பண்ணுறோம். ஸோ அதோட அட்ரஸை ஸோ லோட் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு ஒரு வேல்யூஸும் நம்ம புஷ் பண்ணுறோம். ஸோ டிஎக்ஸ் வேல்யூஸ் வந்து நம்ம புஷ் பண்ணுறோம். ஸோ தென் அந்த அதில் இருக்கிற வேல்யூஸ் என்னவோ ஸோ அது வந்து டிஎல்க்கு வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ அது வந்து நமக்கு டாலர் சிம்பிளாக வர்ற வரைக்கும் ஸோ அந்த வேல்யூஸ் ஒன்றா வந்து நம்ம புஷ் பண்ணுறோம். ஸோ இதை நமக்கு அந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நமக்கு எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக அந்த டாலர் சிம்பிளை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ அது ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் 2 அப்படிங்கிற லொக்கேஷனுக்கு வந்து நம்ம ஜம்ப் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் 2ங்கிறது வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஏஹெச் லிஸ்ட்டில் 4CHங்கிற வேல்யூஸை ஸோ 4Cங்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு லோட் பண்ணி ஸோ நமக்கு வந்து இன்டரப்ட் 21 கால் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிட்டு அப்படிங்கிறத வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த இன்டரப்ட் வந்து கால் பண்ணியிருப்போம். சப்போஸ் நமக்கு அந்த டாலர் சிம்பிள் வரல, நமக்கு ஏதோ அந்த ஸ்ட்ரிங் ஸோ திஸ் இஸ் மைக்ரோ ப்ராசஸரில் வந்து ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து நமக்கு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோ ப்ராசஸர் எம்ங்கிற ஆல்ஃபபெட் வந்து நம்ம வந்து லோட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது ஸோ நமக்கு இது வந்து ஈக்குவல் வராது. ஸோ AH02 பார்த்தோம் அப்படின்னா ஸோ சிங்கிள் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அப்போ இதில் வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ ப்ராசஸரில் எம்ங்கிற லெட்டர் வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். தென் நமக்கு அந்த எஸ்ஏ ரெஜிஸ்டர் வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ நமக்கு அது கூட வந்து 1 வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதோட லொக்கேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு நெக்ஸ்ட் வந்து பாப் பண்ணுறாங்க. ஸோ வேறு டிலே டைம் என்ன வேல்யூஸ் இருக்குதோ ஸோ அந்த டிஐக்கு மூவ் பண்ணிவிட்டு ஸோ அதுமாதிரி நமக்கு ஏஹெச் வந்து நமக்கு வேல்யூஸ் வந்து 0ங்கிறத லோட் பண்ணி ஸோ அந்த இன்டரப்ட் 1AH வந்து நமக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ தென் பார்த்தோம்னா நமக்கு டிலே ப்ரோக்ராம்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னு நமக்கு ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் நடுவில் வந்து நமக்கு அந்த என்ன டிலே கொடுத்துருக்குறோமோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறதுல வந்து ஸோ ஒரு லெட்டர் ஸோ டீங்கிற வேர்டு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆன பிறகு நமக்கு அந்த குறிப்பிட்ட டிலே இருக்கும். ஸோ அந்த ஹெச் தென் ஒரு குறிப்பிட்ட டிலே தென் ஐங்கிற லெட்டர் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டிலே. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த டிலே ப்ரோக்ராம்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட டிலேயோட வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம டிலே ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே இந்த ஆர்ஜின்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ என்ன அட்ரஸ் கொடுத்துருக்குறோமோ ஸோ அது வந்து நம்ம G ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கலாம். ஸோ நம்ம இங்கே ஆர்ஜின்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணல. ஸோ நார்மலாக ஜின்னு கொடுத்து ஸோ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு இன்புட் வந்து கேட்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 10 அப்படிங்கிற வேல்யூஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு லெட்டர் டிஸ்பிளே ஆன பிறகு ஸோ ஒரு குறிப்பிட்ட டிலே இருக்கும். ஸோ இந்த டிலேக்கு அப்புறம் வந்து ஸோ நமக்கு அந்த வேர்ட்ஸ் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ப்ரோக்ராம் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு சப்போஸ் இதே வந்து நம்ம டிலே அதிகமாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஸோ நமக்கு அந்த டிலே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு லெட்டர் டிஸ்பிளே ஆன பிறகு ஸோ அதுக்குரிய டிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். தேங்க்யூ.